எம்முடைய கருத்துக்களுக்காகவே அவர் கருணையோடு அனுப்பப்பட்டார் என்று அமெரிக்க அதிபர் சொல்கிறார். எங்களிடம் எங்களிடம் என்று சொன்னால் அவர் ஒரு ப்ளூரலாக சொல்கிறார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிடத்தில் ஆயுதங்கள் ஈரான் ஆயுத வலிமைக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நாங்கள் வல்லமையான ஆயுதங்களை வைத்திருக்கிறோம். உலக ஒழுங்குல கட்டுப்பட்டு ஈரான் ஒழுங்காக வந்துவிட வேண்டும். அப்படி வரவில்லை என்றால் நாங்கள் கடுமையான தாக்குதலை நடத்த வேண்டி இருக்கும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்திருக்கார். இப்பொழுது நாம் அதில் அறிந்து கொள்ள வேண்டிய விவகாரம், இவர்களுக்குள் இருக்கக்கூடிய கருத்து முரண்கள், கருத்து வேறுபாடுகள், மறுபடியும் பொருளாதார தடனை, ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்து உன்னை காலி செய்திருப்பேன், எனது கருணையினால் மூலமாகத்தான் நீ தப்பியிருக்கிறாய், உள்நாட்டில் உள்ள ஆயுதங்களை விட நாங்கள் வல்லமை கூடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறோம் என்றெல்லாம் அவர்கள் சொல்வதை பார்க்கின்ற போது நமக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வர முடியாது. இதற்கிடையிலே ரஷ்யா ஈரான் நட்பு நாடுகளா என்ற கேள்வியும் வருகின்றது. இந்த காலகட்டத்தில் ரஷ்யா மிக அதிகமாக ஈரானுக்கு உதவி செய்யவில்லை, ஏன் உதவி செய்ய மறுத்தது என்றெல்லாம் கேள்வி வருகிறது.